நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இல்ல நீங்க மாடிக்கு போயிருங்க, நான் கீழே தங்கிக்கிறேன், அப்பதான் தோழர்கள் வந்து சந்தித்து செல்வதற்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஹஜ்ரத் அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அப்படியா சரி என்று சொல்லி கீழே தங்க வச்சுட்டு இவங்க தன்னுடைய மனைவி அழைச்சிக்கிட்டு மேலே போயிட்டாங்க. அவர்களுக்கு ஒரே சங்கடம். நபி அவர்கள் கீழே இருக்கிற போது நம்முடைய பாதங்கள் மேல் தளத்திலா என்று அவர்களுக்கு அங்கே இருக்க முடியவில்லை. ஒரு நாள் இரவு அவர்கள் சேமித்து வைத்திருந்த தண்ணீர் தோல்பை அது கிழிந்து தண்ணீர் அங்கும் எங்குமாக அப்படியே ஓடுகிறது. ஹஜ்ரத் அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, அந்த தண்ணீர் சொட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தூக்கத்தை கெடுத்து விடுமோ என்று நானும் என்னுடைய மனைவியும் பயந்து விட்டோம். எங்களிடத்தில் ஒரே ஒரு போர்வை தான் இருந்தது போர்த்திக் கொள்வதற்கு. ஆனால் நபி அவர்களின் மீது ஒரு சொட்டு தண்ணீரும் பட்டுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அந்த போர்வையை வைத்து அந்த தண்ணீரை உறிஞ்சி நாங்கள் அந்த தண்ணீர் சொட்டாமல் பார்த்து கொண்டோம். இரவு முழுக்க நாங்கள் தூங்கவில்லை. விடிந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து, யா ரசூலல்லாஹ், தாங்களே மேலே இருந்து கொள்ளுங்கள், எங்களுக்கு மேலே இருப்பதற்கு சங்கடமாக